ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து செப்டம்பர் 21ஆம் தேதி என்று நிகழக்கூடிய சூரிய கிரகணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 12 ராசிகளில் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்கக்கூடியது கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கும்பம் ராசியை உடைய அன்பர்கள் யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் கும்பராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கும்பராசி நேயர்களுக்கு ஏழரை சனியினுடைய கடைசி கட்டம்னு சொல்லக்கூடிய பாத சனியானது நடைபெற்றுட்டு இருக்கு. இருந்தாலும் சனி பகவான் வக்ரமா தான் இருக்கிறாரு. ஆனா நீங்க இந்த சனி பகவானை பார்த்து மட்டும் எதையும் தீர்மானிக்க கூடாது. எல்லா கிரகங்களையுமே பார்க்கணும். நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். இந்த சனி பகவானுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு அதனுடைய பெருவிதமான பாதிப்புகளை நீங்கள் பார்க்கலாமே தவிர மற்றபடி மாதம் மாதம் வரக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த கிரகங்கள் தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். அதில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி என்று நிகழக்கூடிய சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. மாற்றம் அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதாவது கும்ப ராசியோ அல்லது கும்ப லக்கணமோ இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு பிரச்சனைகள் தான் இப்போ சூழ்ந்திருக்கும். எந்த பக்கமுமே வெளியில் போக முடியாத மாதிரி எல்லா இடமுமே லாக் ஆகிருப்பீங்க. எல்லா கதவுகளும் சாத்திட்டா எப்படி இருட்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். ஏன்னா எந்த கிரகங்களுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. குரு பகவான் மட்டும்தான் அப்பப்போ எல்லாம் பார்த்துக்கலாம், கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கக்கூடியவர். மற்றபடி வேறு எந்த கிரகமுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் நிறையவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்னி தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். தந்தையோட உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படும். பெரிய பெரிய பிரச்சனைகளில் போய் இங்கே சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு நீங்கள் நிறைய பாதிப்புகளில் மாட்டிகிட்ருக்கீங்க. வெளியில் வர முடியாமல் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதுவும் குறிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எல்லா விதமான கிரக நிலைகளுமே உங்களுக்கு கடனால் பாதிப்புகளை கொடுத்துருக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு கோடிக்கணக்கில் கூட கடன் இருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகள், கடனுக்கு மேலே கடன் வந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது இந்த பண வரவு பார்த்திங்கன்னா 4 பக்கம் இருந்து வந்தாலுமே கூட இந்த கடன் உங்களுக்கு அப்படியே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே தெரியவே தெரியாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு இன்னும் 2 பிஸ்னஸ் செய்யலாம். ஒரு வேலை போயிட்டு பார்ட் டைமாக இன்னொரு வேலை கூட செய்யலாம். எவ்வளவு வேலைகள், எவ்வளவு கடினமான உழைப்புகளை கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக இந்த கடன் அப்படின்றது இல்லாமல் இருக்கவே முடியாது. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் கடனில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் மூலமாக கூட நிறைய பிரச்சனைகள் வரலாம். இதில் ஆரோக்கிய பிரச்சனைகள் வேறு. ஏன்னா அடிக்கடி ஆரோக்கிய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடிவயிறு, சிறுகுடல், பெருகுடல் இது மாதிரியான பாதிப்புகள் வரும். எந்த பிரச்சனை எப்படி வரும்னே தெரியாத மாதிரி தாங்க உங்களுக்கு பல வழிகளில் பிரச்சனைகளானது சூழ்ந்திருக்கு போகுது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஆகவே ஆகாது. எது பண்ணாலும் ஏட்டிக்கு போட்டியாக தான் பண்ணுவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட மனஸ்தாபங்கள் உருவாகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக தான் இருக்கணும். எந்த பிரச்சனைகள் நடந்தாலுமே அதில் நீங்கள் போயிட்டு ஒரு அறிவுரை கூறுறதோ அந்த விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்யவே கூடாது. நீங்கள் இந்த டைமில் வாயை கட்டுப்படுத்தியே ஆகணும். நீங்கள் அமைதியாக இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் எப்படி பெருசாகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கும்பராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாயும் சும்மாவே இருக்காதுங்க. எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்களை கூட எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை அதிகமாக பார்த்து பேசிகிட்டு இருக்கக்கூடியது அவங்க தான். ஸோ அதனாலேயே அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கும். பேசவே யாரும் பயப்படுவாங்க, ரொம்ப பேசுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட எஸ்கேப் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஆளை பார்த்தாலும் எஸ்கேப் ஆகிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் ராசி லக்கணத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ராகு பகவான் பார்த்திங்கன்னா வேணுங்கிற பிரச்சனைகளை செய்துகிட்டே தாங்க இருப்பார். கும்பராசியில் ராகுவும் லக்கணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக நிறைய பாதிப்புகள் இருக்குது. இந்த பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் அவர் அடுத்தடுத்து ஒன்று போனால் இன்னொன்று சேர்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. பல பிரச்சனைகள் இப்போ இருக்குது. ஸோ இந்த டைமில் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது அப்படின்றதில் முதல்ல குறிக்கோளாக இருங்க. குடும்பத்தில் அடிக்கடி சஞ்சலம் அப்படின்றது ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தை தான்.
நீங்கள் பேசியிருக்கக்கூடிய வார்த்தையினால தான் எல்லாருமே வந்து பாதிப்படைஞ்சிருப்பாங்க, மனஸ்தாபம் உருவாகும். ஆரோக்கியத்தில் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் கும்பராசிக்காரங்க இந்த டைமில் கவனமாக இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய செலவுகளும் அதனால் வரும். அஷ்டமஸ்தானத்தில் வேறு சூரியன் புதனும் வேறு அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. அதாவது முன்னாடியே சொல்லியிருக்கோம் என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஆரோக்கிய ரீதியாக அப்படின்னு. இந்த மாதிரி அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்பண்டிஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. கவனமாக இருங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து பாக்கியத்தை பார்க்குறாரு. இது ஒன்று தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோட பார்வை பாக்கியஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால முன்னாடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன ஆபத்துக்கள் பிரச்சனைகள் இருக்குது, அது எப்படிலாம் வரும், யார் மூலியமாக வரும் அப்படின்னு அந்த அத்தனை விதமான நெகட்டிவாக நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நடக்கவே நடக்காது. ஏன்னா குரு அது எல்லாத்தையும் நடக்க விடாமல் வந்து தடுத்துடுவார். சனி பகவான் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்தாலுமே கூட, ராகு பகவான் பிரச்சனைகளை கொடுத்தாலுமே கூட குரு உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறாருங்க. ஸோ அதாவது ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையிலேருந்து நீங்கள் எப்படியாவது வெளியே வந்துடுவீங்க. அதுதான் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வழி. இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸே கிடையாது. அவங்களுடைய தசா புத்திகளை பொறுத்து, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து மாறுபாடு அடையும். அது மட்டும் இல்லாமல் குரு கடாட்சியம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த நெகட்டிவான விஷயமும் நடக்காது. நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலுமே கூட குரு ஒருத்தர் உங்களுக்கு நல்ல ஒரு பார்வையை வந்து கொடுக்குறாரு. ஸோ எப்போதும் பாருங்களேன், குரு வந்து இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலத்தை அதிகமாக வந்து கொடுப்பாரு. ஸோ குரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் பலமடையுது. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளையும் ஏற்பட விடவே மாட்டார். பாதச்சனியால் பாதிக்கப்பட்டு எப்படா மீண்டு வருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு குரு தாங்க இப்போ ஆறுதலாக இருக்கிறாரு. ஸோ குரு பகவானால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அன்றாடம் வந்து நடத்திட்டுருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எதிராக தான் இருக்குது. குருவை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு எதிராக தான் வந்து செயல்படுறாங்க. அஷ்டமத்தில் போய் சூரியனும் புதனும் அமரும் பொழுது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது அடிவயிறு, கழிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சூடு, இது எல்லாமே வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கும்பராசிக்காரங்க என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க கவனம் எடுத்துக்கோங்க. அடிக்கடி வந்து வெளி உணவுகளை சாப்பிட்றத தவிருங்க. சாப்பிடாமலும் இருக்காதீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்தி கொடுத்துடும். அதனால் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நிறைய உணவு முறைகள் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. காய்கறிகள், கீரை, பழங்கள் இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து குறையும். கும்பராசி நேயர்களுக்கு இது போல் பல பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இந்த மாதத்தில் வந்து கிடையாது. நிறைய பாதிப்புகள் உங்களை வந்து தொடர்ந்து சுற்றி சுற்றி வந்துட்டே தான் இருக்க போகுது. எல்லாத்தையும் சமாளித்து வரக்கூடிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால் கும்பராசிக்காரங்க கணவனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் முழுமையான கவனம் வந்து எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக வந்து இருக்கணும். கூடா நட்பு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டைமில் பாதிப்புகளை கொடுக்கும். ஸோ தேவையில்லாத நண்பர்களை சேர்த்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போகிறது, தேவையில்லாமல் செலவு பண்ணுறது, இது எல்லாம் செய்யாதீங்க. இதனால் உங்களுக்கு தான் வந்து பாதிப்புகள் இருக்குது. வாழ்க்கையே அப்படியே வந்து புரட்டி போட்டுவிடுங்க. ஸோ அந்த தேவையில்லாத நண்பர்களை எல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அதாவது நல்ல வகையில் இருக்க போகிறது கிடையவே கிடையாது. நிறைய பிரச்சனைகளோடு வந்து இருக்க போகுது. அதனால் உஷாராக இருந்துக்கோங்க. குரு மட்டும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க, குரு நல்ல இடத்துல இருக்கிறாரா அப்படின்னு. குரு நல்ல இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையே கிடையாது. ஏன்னா இது மாதிரியான எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகிறதே கிடையாது. குரு மட்டும் ஒரு வேளை அசுப இடத்துல இருந்துட்டார் அப்படின்னா இதை விட நீங்கள் பெரிய பாதிப்புகளை வந்து பார்ப்பீங்க. பொருளாதார ரீதியாக உங்களுக்கு 70% வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா பணம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் கடன் குறையாது தான். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கையில் வந்து பணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு பாதிப்புகள் வந்து குறையணும் அப்படின்னா ஒரு முறையாவது குருவாயூர் போய் கிருஷ்ணரை வந்து மனசார வழிபாடுகள் செய்யுங்க, ரொம்ப நல்லது.
குருவாயூர் போய் கிருஷ்ணரை வழிபாடு செய்ய முடியாதவங்களாம் வீட்லேயே மனசார வந்து பிரார்த்தனைகள் செய்யலாம். ஸோ இறைவன் எல்லா இடங்களும் நிறைந்திருக்கக்கூடியவர். நம்ம இருக்கக்கூடிய இடத்துல தான் இறைவன் இருக்கிறார். அதனால் நம்பிக்கையோடு வந்து செய்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இறைவனுடைய அருளை வந்து பெற முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.